ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆஃப் Q&A. பார்ட் 1 Q&Aல யூடியூப் ஜர்னி அண்ட் என்னோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றிலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பாசிட்டிவாக வித் லவ்வோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் போஸ்ட் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த பார்ட் 2லையும் நீங்கள் கேட்டிருந்த நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரீசெண்டாக போஸ்ட் பண்ணுற மினி vlogsல நிறைய கமெண்ட்ஸ் வரது பார்த்திங்கன்னா குக்வேர் டீட்டெயில்ஸ் பற்றி ஷேர் பண்ண சொல்லி தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த குக்வேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அகாரோ பிராண்டோட இம்பீரியல் கிரானைட் நான்ஸ்டிக் குக்வேர் செட். இந்த மாதிரி ஒரு செட் வாங்கி வச்சுட்டா போதும், எல்லா ரெசிபீஸ்க்கும் மேக்ஸிமம் இந்த குக்வேர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஆல்ரெடி இந்த பிராண்டில் யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் இந்த கிரானைட் செட்டும் நாங்கள் வாங்கியிருக்கோம். டோட்டலாக இந்த செட்டில் 6 ஐட்டம்ஸ் இருக்குது. 4 ஐட்டம்ஸ் வர மாதிரியும் இருக்கும். நீங்கள் அது கூட சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃப்ரை பேன் மட்டும் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வாங்கியிருக்கோம். இந்த செட்டில் வர ஃபஸ்ட்டு குக்வேர் செட் வந்து நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் 1.1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும் அண்ட் 20 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது வித் லிட் வித்தவுட் லிட்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். லிட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உடன் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக அதே மாதிரி ஃப்ரை பேன், பட் இதோட கெப்பாசிட்டி வந்து 1.6 லிட்டர் வித் 24 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இதில் கிளாஸ் லிட்டோட சேர்ந்து வரும். அடுத்ததாக அதே ஃப்ரை பேன் தான், பட் 3 லிட்டர் கெப்பாசிட்டி வித் 28 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரை பேன் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வாங்கியிருக்கோம். என்ன ரெசிபி செஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டவ்வை தாண்டி இண்டக்ஷனில் வச்சு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். பெரிய சைஸில் வாங்கியிருக்கிற ஃப்ரை பேன் யூஸ் பண்ணி ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. லைக் ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ், இந்த மாதிரி எந்த ரைஸ் ஐட்டமாக இருந்தாலும் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரை பேன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸிமம் இப்போலாம் ஃபிஷ் ஃப்ரை வந்து இதில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக வேறு பேனில் செய்கிறப்போ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். கொஞ்சம் கூட அந்த பேனில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா குக்வேர்ஸ் எல்லாமே ஃப்ளாட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஹீட் சோர்ஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி மற்ற நான்ஸ்டிக் குக்வேர்ஸில் இருக்கிற கெமிக்கல் கோட்டிங் இதில் கிடையாது. ஸோ தட் ஹெல்த் பற்றி பயப்படாமல் தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா பவுடர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா குட்டி பேன் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ் கிரேவிஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப நேரம் குக் பண்ணுற எல்லா ரெசிபீஸுமே இதில் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுனால ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்ததாக வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு அதே இம்பீரியல் செட்டில் வர 3.8 லிட்டர் நான்ஸ்டிக் கடாய் வித் கிளாஸ் லிட்டோட வாங்கியிருக்கோம். நல்லா பெருசாக பாட்டம் அகலமாக கொடுத்துருக்காங்களா. ஸோ ஈஸியாக ரைஸ் ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் தவா. இதுவுமே 28 சென்டிமீட்டர் தான். நல்லா அகலமான ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க. தோசை, சப்பாத்தி, பராட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெசிபீஸ் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குக்வேர்ஸ் எல்லாமே கேஸில் மட்டும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக இண்டக்ஷனில் வச்சு கூட சமைச்சிக்கலாம். தவா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி கிடைக்காது. பட் இதில் அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. தவாலையுமே 2-3 சைஸஸ் வச்சுருக்காங்க. பட் எனக்கு கேட்டிங்கன்னா இந்த 28 சென்டிமீட்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் மீடியமான தோசை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்ததாக ஃபைனல் குக்வேர் 1.5 லிட்டர் கெப்பாசிட்டியில் வர சாஸ் பேன். இதில் பால் காய்ச்சறதுக்கு, டீ ரெடி பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஸ்வீட் ரெசிபீஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் கேசரி கூட இதில் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அவ்வளோதான், இந்த குக்வேர்ஸ் எல்லாமே தான் இப்போ புதுசாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட எல்லா இண்டிவிஜுவல் லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கமிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஷின், யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்ஸ் டச் பண்ணிங்கன்னா ஆட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஆல்ரெடி மெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் அங்கேயே வந்து க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே புதுசாக நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு கூட அக்கௌண்ட் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக அக்கௌண்ட் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யூடியூப் சேனலுக்கான நேம், டிஸ்கிரிப்ஷன், ப்ரொஃபைல் பிக்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் டைம் எடுக்கும். யூடியூப்பில் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல்னு போட்டிங்கனாலே எக்கச்சக்கமான டுட்டோரியல்ஸ் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஈஸியாக புரிகிற மாதிரி டுட்டோரியல் பார்த்துட்டு அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் எல்லாருக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதும் என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணணும், என்ன ஃபோன் கரெக்டாக இருக்கும், அண்ட் என்னென்ன கேஜெட்ஸ் எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்.
இனிஷியலாக தேவைப்படுற ரெண்டு விஷயம், ஒன்று வந்து மொபைல் ஃபோன், இன்னொன்று வந்து ட்ரைபாட் இல்லாமல் கூட எடுக்கலாம். பட் ஆனால் செல்ஃப் வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ட்ரைபாட் இருந்தால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு டவுட் என்னென்னா, மொபைல் ஃபோன் போதுமா இல்லை ப்ரொஃபஷ்னலாக DSLR கேமரா ஏதாவது வாங்கணுமான்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இனிஷியலாக கேமராலாம் வாங்க போகாதீங்க. பெட்டர் ஃபோனை வச்சே வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்ன ரீசன்னா, எப்போவுமே நம்மக்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி பழகிருக்கோம். பட் கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோவா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, ஆங்கிள் எப்படி செட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் கேமரா வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பெட்டர் நல்ல கிளாரிட்டி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிட்டு வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா iPhone 13. ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு வச்சு தான் நான் வீடியோ ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து தான் நான் ஐஃபோனில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, ஐஃபோனில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினது எனக்கு உண்மையாகவே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. நீங்கள் பொறுமையாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுலனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேட்ஜெட் பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரைபாட் தான். அமேசானில் போனீங்கனாலே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நிறைய மாடல்ஸில் கூட ட்ரைபாட் அவைலபிளாக இருக்குது. உங்கள் பட்ஜெட்டில் எது செட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ட்ரைபாடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக மைக் தேவைப்படுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் மைக் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ ரீசெண்டாக 2 days பேக் தான் ஆர்டர் போட்டு ஒரு மைக் வாங்கியிருக்கேன். இன்னும் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு நான் லிங்க் எதுவும் ப்ரொவைட் பண்ணல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் என்ன கேட்டிங்கன்னா, மைக் வந்து தேவைப்படாது. ஹெட்செட் வச்சு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் வீடியோஸ்னால் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் லைவ் ஆடியோ கொடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைக் வந்து தேவைப்படும். ஸோ நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மைக் அமேசானில் பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கேட்ஜெட்ஸ். இதை தாண்டி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ் தான். இன்கேஸ் எனக்கு லேப்டாப்பில் எடிட் பண்ண தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னா நீங்கள் லேப்டாப்பில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நான் இப்போதைக்கு லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோ எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். லேப்டாப்பில் நான் இது வரைக்கும் எடிட் பண்ணது கிடையாது. தென் நெக்ஸ்ட் கொஷின், எடிட்டிங்க்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும்? பிகினராக இருக்கீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது InShot, அதுக்கப்புறம் VN. இது ரெண்டுமே ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. என்னோட கம்ப்ளீட் வீடியோ எடிட்டிங் VN ஆப் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு InShot யூஸ் பண்ணிப்பேன். ரெண்டுமே ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் அது உங்களோட சாய்ஸ் தான். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பே பண்ணி ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பே பண்ணி ஃபீச்சர்ஸ்லாம் அன்லாக் பண்ணதில்லை. நிஜமாவே பிகினர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது இதுதான். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதிகமாக வந்த கொஷின், எப்படி ஆங்கிள் செட் பண்ணி எடுக்கிறது, எப்படி இவ்வளோ ஆங்கிள்ஸில் வச்சு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உண்மையாக சொல்லணுன்னா வீடியோ எடுக்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் எனக்கு வந்து பர்சனலாக நிறைய ஆங்கிள்ஸில் வச்சு வீடியோ எடுத்தோன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே, அவுட்புட் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அதனால தான் நான் அவ்வளோ ஆங்கிள்ஸ் வச்சு வீடியோஸ் வந்து எடுக்கிறேன். நிறைய பேர் எப்படி ஆங்கிள் செட் பண்ணுறதுன்னு சொல்லி டுட்டோரியல் கூட ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு 2 மொபைல் ஃபோன் வந்து தேவைப்படும். இப்போதைக்கு என்கிட்ட 1 மட்டும்தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பெருசாக கிளாரிட்டியும் இருக்காது. பட் கண்டிப்பாக டீட்டெயில்டாக இன்னொரு vlogல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின், வீடியோ ரீச் ஆகிறதுக்கு எந்த டைமில் போஸ்ட் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன டைமுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மேனேஜ் பண்ணிக்கோங்க. லைக் உங்களுக்கு மார்னிங் ஓகேனா அந்த டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஈவினிங் டைமில் தான் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா ஈவினிங் டைம் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதே டைமில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஆன்சர்ஸில் மேக்ஸிமம் ஆஃப் த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கொஷின் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச 5 யூடியூபர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. எனக்கு பர்சனலாக ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்க்குறது எல்லாமே ட்ராவல் விளாக்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ராவல் விளாகிங் கேட்டகரியில் வரது தான் கிருத்திகா கோயல். அவங்களோட வீடியோஸ் எல்லாமே ட்ராவல் தான். பட் ஆனால் இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணி தான் போஸ்ட் பண்ணுவாங்க. ட்ராவல்காக பார்ப்பனோ இல்லையோ, பட் அவங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்காகவே பார்ப்பேன். நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் சேனல் பார்த்திங்கன்னா டிரான்சிட் பைட்ஸ். அவங்களுமே தமிழ் ட்ராவல் vlogger தான். எஸ்பெஷலி எனக்கு அவங்களோட ட்ரெயின் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ராவல் தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஹிடன் ஜெம்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. அதனால அந்த சேனலும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து தெலுங்கு ட்ராவலர்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க ஆக்சுவலி தெலுங்கு ட்ராவல் vlogger தான். கொரோனா டைம்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட ட்ராவல் vlogs எல்லாமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக சூப்பராக இருக்கும். கொரோனாவில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது. அடுத்ததாக சுஹேல் vlogger யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் அவங்கள லாக்டவுன்லேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்து எனக்கு வந்து ரெகுலராக பார்க்குற மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ அந்த சேனலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் லாஸ்ட்லி வந்து மதன் கௌரி யூடியூப் சேனல். சொசைட்டியில் ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நியூஸ் பார்ப்பனோ இல்லையோ கண்டிப்பாக அவங்க சேனலில் வீடியோஸ் மட்டும் செக் பண்ணி பார்ப்பேன். ஏதாவது இன்றைக்கி ஒன்று நடந்திருக்குன்னா அடுத்த நாள் வீடியோ வரும். ஸோ அதில் போய் பார்த்தாலே என்னென்னு சொல்லிட்டு A to Z டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அவங்க சேனலும்
பிடிக்கும். இந்த 5 சேனல் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய vlogs வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் எப்போவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறது அப்படின்னா இந்த 5 சேனலில் வர வீடியோஸ் தான். அடுத்ததாக வந்த கொஷின், பெய்ட் ப்ரொமோஷனில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான். ஏன்னா யூடியூப்னா கூட அப்ராக்சிமேட்டாக ஒரு பேமெண்ட் வந்து சொல்லலாம். பட் இது வந்து அந்த மாதிரி கேட்டகரியிலேயே வராது. ப்ரொமோஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்லேருந்து நல்ல பாப்புலரான பிராண்ட் வரைக்குமே அப்ரோச் பண்ணுவாங்க. நல்ல க்ரோன் பிராண்ட்ஸ் அப்படின்னா ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. வேற ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் பேட்டர் கொலாபரேஷனாக தான் இருக்கும். அதுலேயும் ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் எங்களோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வருவாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட கமர்ஷியல்ஸ் கேட்டுட்டுமே நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஸோ பிராண்ட்க்கு என்ன டைப் ஆஃப் வீடியோ நீட் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபைனலாக தான் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கு இதில் அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னும் எனக்கு சொல்ல முடியல. ஒரு சில டைமில் பர்சனல் ஒர்க்கில் கமிட் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொலாப்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் எந்த ப்ரொமோஷன்ஸுமே இருக்காது. ஸோ அதனால் இது வேரி ஆகிட்டே இருக்கும். யூடியூப்பில் சொன்ன மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் கூட என்னால் சொல்ல முடியல. அடுத்ததான் குக்கிங் ரிலேட்டட் கொஷின்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணலாம். ஸோ குக்கிங் வந்து எப்படி கற்றுக்கிட்டீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, யார் குக்கிங் சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு எப்போவுமே இந்த கொஷின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சமைக்கிறது அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். சொப்பு சாமான்லாம் வச்சு கூட நிறைய டைம் ஏதோ பண்ணியிருக்கேன். பட் சின்ன வயசில் வந்து அம்மா விட மாட்டாங்க. கிச்சன் பக்கம் வந்தாலே அடி தான் கிடைக்கும். அப்புறம் 6th 7th 8th இந்த மாதிரி டைம்லலாம் வந்து தோசை சப்பாத்தி செய்கிறதெல்லாமே கற்றுக்கிட்டேன். அப்பையும் புதுசாக நான் எதுவுமே ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணது கிடையாது. நான் தனியாக சமைச்சது அப்படின்னா லாக்டவுனில் தான். தட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணது நான்வெஜ்ஜில் தான். லாக்டவுன் டைமில் வாய் சும்மாவே இருக்காது. அது சாப்பிட்ணுன்னு தோணும், இதை சாப்பிட்ணுன்னு தோணும். அப்புறம் தான் வந்து நான் யூடியூப் சேனல் எல்லாமே பார்த்து ஒன்றா கடையில் என்னென்ன வாங்கி சாப்பிடுவோமோ அதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ எப்படி வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் முன்னாடியிலேருந்தே பழகிருக்கோம். அப்போ நான்வெஜ் எடுத்தாலே அம்மா வந்து என்னை சமைக்க சொல்லுவாங்க. நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறஸ் வெஜ்ஜு கூட டேஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் நல்லா இருக்காது. பட் நான்வெஜ் வந்து அந்த மசாலா இந்த மசாலா ஏதோ ஒன்று கொட்டி சமைச்சிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ நான் அந்த டைமில் தான் தந்தூரி, சிக்கன் டிக்கா, அதுக்கப்புறம் வெரைட்டியாக பிரியாணி, கிரேவிஸ்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணி குக்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டேன். அதே மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் அம்மாவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே ஒரு சில டைம் அது ப்ராப்பராக வராது. எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண அது தானாக சூப்பராக வரும் அப்படிங்கிறது உண்மை தான். அந்த டைமில் அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாலாம் நான் பண்ண மாட்டேன். இருந்தாலும் வீட்டில் வந்து எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க. சிம்பிளாக அடுத்த டைம் இது வந்து அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும், இது குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. ஸோ வீடு பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் ஏதாவது புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணாலுமே ரொம்ப எக்ஸைட்டடாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கூட அது ரொம்ப பெருசாக சொல்லாமல் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ டீமோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அதனாலே தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி குக்கிங் வந்து நல்லாவே கற்றுக்கிட்டேன். நிஜமாவே அப்பா அம்மா தங்கச்சி 3 பேருக்குமே நான் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலே போதும், ஓகே அடுத்த டைம் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்கும். பட் எல்லா டைமுமே நம்ம சமைக்கிறது சூப்பராக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ரீசன்னால் ஏதாவது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருப்போம், இல்லை கம்மியாக சேர்த்துருப்போம், கன்சிஸ்டன்சி ஒழுங்காக வராமல் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஒரு டைம் 2 டைம் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் ஆகும். அதை திருப்பி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வந்துடும். அதே மாதிரி இப்போ வரைக்குமே ஏதாவது புதுசாக சமைக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் தான் ரெஃபரன்ஸ் பார்ப்பேன். தமிழ் மட்டும் கிடையாது, தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு புரியாத லாங்குவேஜஸ் எல்லாமே பார்ப்பேன். எப்படியும் சப்டைட்டில்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணி பார்க்கும்போதே எப்படி பண்ணணுங்கிறது வந்து புரிஞ்சிடும். ஸோ அதனால் ஈஸியாக இந்த ரெசிபீஸ்னாலும் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். அடுத்ததாக இன்னொருத்தவங்க ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் குக்கிங் ஆஸ் பர்டன்? அதாவது சமைக்கிறது வந்து என்னைக்காச்சும் கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் என்றைக்குமே 3 வேளை அந்த மாதிரிலாம் சமைக்க மாட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் மினி விலாக்ஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், ஈவினிங் டைமில் தான் நான் குக்கிங்கே பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளைன்னு சமைக்கும்போது குக்கிங் பர்டனாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி ரெசிபீஸ் செஞ்சாலும் செய்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்க தான் செய்யும். பட் நான் இப்போ வரைக்குமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக குக்கிங்கில் வந்து இறங்க கிடையாது. டின்னர் மட்டும்தான் மேக்ஸிமம் செய்வேன். அதுலேயும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டடாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு சில டைமில் அம்மா வீடியோவில் வராமல் இருந்தாலும் சைட் பை சைடாக எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு குக்கிங் பண்ணுறது தான் வேலையாக இருக்குமே தவிர மற்றபடி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க மேக்ஸிமம் பண்ணுறதுனால பெருசாக எனக்கு இப்போ வரைக்கும் பர்டனாக இருந்ததில்லை. நெக்ஸ்ட் கொஷின், பிடிச்ச ஃபுட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 2 எக்கச்சக்கமாக இருக்கே, லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக நான்வெஜ் கிரேவிஸ் நல்ல சூடான சாதத்தில் பரட்டி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அது எந்த நான்வெஜ் கிரேவியாக இருந்தாலும் ஓகே, ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக கேட்டிருக்கிற கொஷின், இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தால் மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்ஸ்டாவில் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் மணி ஏர்ன் பண்ண முடியாது. யூடியூப்பில் வியூஸ்க்கு பேமெண்ட் வர மாதிரி இன்ஸ்டாவில் எந்த பேமெண்ட்டும் வராது. பேமெண்ட் வர ஒரே ஒரு வழி ப்ரொமோஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது மட்டும்தான். ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வியூஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து நிறையா வரும்.
நெக்ஸ்ட் ஒரு சில கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா காலேஜ் ரிலேட்டடாக இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நிறைய வந்திருந்துச்சு. அதுக்கு வந்து நான் ஸ்டடீஸ் ஜேர்னி அதிலேயே வந்து டீட்டெயில்டாக அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் காலேஜ் அந்த ஸ்டடீஸ் பற்றிலாம் இந்த vlogல எதுக்குமே நான் ஆன்சர் பண்ணல. நெக்ஸ்ட் கொஷின், உங்கள் பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், சோஷியல் மீடியா லைஃப் இது எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு பிளானிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பர்ஃபெக்ட் பிளானிங்காக இல்லாட்டியும் ஒரு ரஃப் பிளான், இது இந்த டைமில் பண்ணணும், இது அந்த டைமில் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாலே மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். நான் உண்மையாகவே எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சம்டைம்ஸ் லேசினஸ்னால நிறைய விஷயத்த வந்து மிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு ஓகே இனிமேல் இவ்வளோ லேசியாக இருக்கக்கூடாது, அடுத்த ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னையே மோட்டிவேட் பண்ணி எப்படியாவது அந்த ஒர்க்கை முடிச்சிருவேன். அடுத்ததான் இந்த கொஷின் வந்து என்னோடய வாய்ஸ் பார்த்து நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ரொம்ப காமான பர்சனாக எப்போவுமே சைலண்ட்டாக தான் இருப்பீங்களான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் சைலண்ட்டான பர்சன்லாம் கிடையாது. நான் ரொம்ப சைலண்ட்டான பொண்ணுலாம் இல்லை. எங்கள் ஃபேமிலிக்கு அதுக்கப்புறம் என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். என்னை இன் பர்சனாக மீட் பண்ணி கொஞ்ச நாள் பழகிட்டிங்கன்னா என்னோடய கேரக்டர் வந்து தெரிஞ்சிடும். ஓகே நல்லா வாய் அடிக்கிற பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கொஞ்ச நாள் பழக்கம் கூட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5 minutes என்கிட்ட நல்லா பேசினீங்கனாலே போதும். நான் ஓப்பனாக எல்லாத்தையுமே பேசிடுவேன். நல்லா ஜாலியான பர்சன் தான். என்ன மாதிரி வைபாக இருக்காங்க அப்படின்னா நானும் நல்லா பேசுவேன். அம்மா மட்டும் அடிக்கடி இதை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. கமெண்ட்ஸில் மட்டும் அமைதியான பொண்ணாக இருக்கீங்க, ஹோம்லியாக இருக்கீங்க, சைலண்ட்டான பொண்ணு போலன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அம்மா உண்மையாகவே சிரிப்பாங்க. நீ பண்ணுற சேட்டெல்லாம் இங்கேருந்து பார்க்குற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வீடியோவில் மட்டும் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது, பட் நேரில் வந்து பார்த்தா ஆப்போசிட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மை தான். என்னோடய வாய்ஸ் மட்டும் எப்போவுமே எனக்கு இந்த போல்டாக பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஈவன் நான் யார்ட்டையாவது கோவப்பட்டால் கூட கண்டுக்கவே மாட்டாங்க. நான் கோவப்பட்டு கற்றுனாலும் யாரும் காதலையே வாங்க மாட்டாங்க. அதனாலேயே ஒரு சில டைம் வந்து பேசாமல் அப்படி அமைதியாகவே போயிடுவேன். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இன்ட்ரோவர்ட்க்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்க்கும் நடுவில் தான் நான் வருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். எடுத்த உடனே பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவேன். பட் பேசிட்டேன் அப்படின்னா நிப்பாட்டவே மாட்டேன், பேசிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் கொஷின், வை மோஸ்ட்லி உங்கள் டேட் வீடியோஸில் வரல? அவருக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா? அப்பா இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ வரைக்கும் பட்டன் ஃபோன் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் நிறைய டைம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் கொடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். பட் பெருசாக அவருக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதனால் நாங்களுமே ஃபோர்ஸ் வந்து பண்ணலை. அதே மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாரான்னு கூட கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. இப்போ வரைக்குமே என்னோடய ஒர்க்காக ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஒரு சில டைம் வந்து அப்பா தானாகவே வந்து நானும் வீடியோவில் வரேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைம்லாம் வந்து ஏதாவது ஒர்க் இருக்கும், அதனால் வந்து வரமாட்டாங்க. மற்றபடி அவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேருக்குமே வீடியோலலாம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லை. நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஹாப்பியாக வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஒரு சில டைம் அவங்களுக்கு ஒர்க் இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக யாரையும் வீடியோலையும் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். அடுத்த கொஷின், அவுட்ஃபிட்ஸ்லாம் எங்கே செலக்ட் பண்ணுறீங்க, எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது அவுட்ஃபிட்ஸ்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு அவுட்ஃபிட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி படாத கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் சைஸ் வந்து ஓரளவுக்கு கிடச்சிரும். பட் ஆஃப்லைனில் என்னோடய சைஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பிராண்டடான ஷாப் லைக் மேக்ஸு, ட்ரெண்ட்ஸு, பேண்டலூன்ஸ் இந்த மாதிரிலாம் போனோன்னா எக்ஸஸ், அதுக்கப்புறம் டபுள் எக்ஸஸ் இந்த சைஸஸ்லாம் கிடைக்கும். வேறாஸ் நார்மல் ஷாப்லாம் போனோன்னா ஸ்டார்டிங் சைஸை எம்முன்னு சொல்லுவாங்க. தப்பி தவறி பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டோன்னா அதை டக்கடிக்கிறதுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸு போடுற ஆசையே போயிடும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் 70% ஆன்லைன், 30% ஆஃப்லைனில் வாங்குவேன். இன்கேஸ் ஏதாவது வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்கோம், ஏதாவது என் சைஸ்க்கு ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்கு, போட்டு பார்ப்பேன், நல்லாயிருக்கு அப்படின்னா எந்த அக்கேஷன்ஸ் இல்லாட்டியும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா சைஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம்ல. பட் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் எக்ஸஸ் சைஸ்லேருந்து அவைலபிளாக இருக்கும். அதுவுமே பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்காது. கொஞ்சமாக டக்கடிச்சா போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அவுட்ஃபிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற சஜஷன் என்னென்னா, எஸ்பெஷலி ஆன்லைன் டைமில் ஏதாவது ட்ரெஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அதை கார்ட்லேயோ விஷ்லிஸ்ட்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த அமேசான், மிந்த்ராலலாம் சேல் ரன் ஆகும். அந்த டைமில் வாங்கினீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்காமல் ஒன்ஸ் உங்கள் பாடி டைப்புக்கு அது பர்ஃபெக்டாக சியூட் ஆகுமா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த அவுட்ஃபிட்ஸ்னாலும் வாங்கிக்கோங்க. ஆஃப்லைன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து அதை ட்ரையல் பார்த்தோன்னாலே அது பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். பட் ஆன்லைனில் எப்போவுமே ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷாப் பண்ணுங்கள். அடுத்த கொஷின், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வர பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க.
டு பி ஹானஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தெரியாதவங்க வந்து நம்ம எப்போவுமே திட்டினது கிடையாதுல்ல. பட் இங்கே வந்து அவங்க யார் என்னன்னே தெரியாது, நம்மளை ஜஸ்ட்டு பார்த்துட்டு திட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். என்ன தோணுன்னா, நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதுக்கு திட்டுறாங்க, பிடிக்கல அப்படின்னா தள்ளி விட்டு போகலாம்ல, ஏன் திட்டுறாங்க, எதுக்கு அப்யூசிவாக கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இனிஷியல் ஸ்டேஜஸில் தாட் வர்றது காமன் தான். பட் அது போக போக நான் பெருசாக வந்து கண்டுக்கல. ஈவன் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே அவ்வளோவா படிக்க மாட்டேன். பட் ஏதாவது 1-2 கண்ணுக்கு பட்டுச்சுன்னா கூட அந்த நாள் ஃபுல்லாக டிஸ்டர்பிங்காக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நாளாகவே அந்த மாதிரி அப்யூசிவாக இல்லைனா ஹேட் கமெண்ட் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து டெலீட் பண்ணி விட்டுருவேன். அதை அப்படியே கூட விடலாம். பட் இருந்தாலும் வீட்டில் வந்து அம்மா பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு சில டைம் ரிப்ளைலாம் கொடுக்க மாட்டேன். ஒரு சில டைம் ரிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுவேன். ஒரு சில டைம்லாம் பார்த்தோன்னே சீப்பா அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணிடுவேன். அதுலேயும் ஒரு சில பேருக்கெலாம் காமன் சென்ஸே இருக்காத போல் ஜஸ்ட் ஒரு பர்சனை சோஷியல் மீடியாவில் மட்டுமே பார்த்துட்டு எப்படி அப்படி தப்பான கமெண்ட்ஸ்லாம் போட முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஈவன் நான் யூடியூபராக இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஒரு பர்சனாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தோம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா தள்ளி விட்டு போயிடுவோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்த மாதிரி ஹேட்ஃபுல்லாக ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணணும், அவங்கள தப்பான வார்த்தையில் பேசணும் அப்படின்ட்டு வந்து என்றைக்குமே நினச்சதே கிடையாது. பட் ஆனால் ஒரு சில பேர்லாம் வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுறாங்க. அது எப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி தாட்லாம் வருதுன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதுலேயும் இன்னும் சில பேர்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருப்பாங்க. ஏதோ பல வருஷம் பகை மனசுக்குள்ளே வச்சுட்டு கமெண்ட் போட்ட மாதிரியே தான் இருக்கும். அதை படிக்கும்போது அந்த கமெண்ட் படிக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, நீ நேரில் மட்டும் கிடச்சிப்பாரு, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் வாய்ஸே இருக்கும். இந்த மாதிரி ரொம்பவே அப்யூசிவாக ஹேட்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுறவங்க கிட்ட கேட்குற ஒரே கொஷன் தான், ஏதோ கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் யார் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன வார்த்தை வேணாலும் பேசிட்டு போயிடுவீங்க. அதுவே அந்த பர்சனை நேரில் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி, கமெண்ட்ஸில் பேசின வார்த்தைலாம் உங்களால் பேச முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பட் ஆனால் கமெண்ட்ஸில் மட்டும் எங்கேருந்து அவங்களுக்கு அந்த தைரியம் வரும்னு எனக்கு தெரியல. அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களோட கேரக்டர் அவ்வளோதான். இதுதான் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, இதுதான் மற்றவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுருவேன். பட் எல்லா கமெண்ட்ஸுமே நான் டெலீட் பண்ண மாட்டேன். ஒரு சிலது கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன டோனில் பேசியிருக்காங்களோ அதே டோனில் நானுமே ரிப்ளை கொடுத்துருவேன். அதுக்குமே ஒரு சில பேர் வந்து வருவாங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் வந்து இவ்வளோ ஆட்டிடியூடாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, அதே சோஷியல் மீடியாவில் தான் நீங்களும் இருக்கீங்க, அப்புறம் என்ன பிஹேவியரில் கமெண்ட் பண்ணணும்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ல. அதாவது இங்கே பார்க்கும்போது தப்பாக கமெண்ட் பண்ணவங்கள மைண்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது மட்டும் ஆட்டிடியூடாக தெரியும். அது என்ன நியாயம்னு தெரியல. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலது வந்து பார்த்துட்டு அவாய்ட் பண்ணுறது ஓகே தான். பட் ஒரு சில இடத்துல வந்து நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் கமெண்ட்க்கு ரிப்ளை கொடுங்க. அவங்க எந்த டோனில் கொடுத்துருக்காங்களோ அதே டோனில் தான் கண்டிப்பாக நீங்களும் கொடுங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு கொஞ்சிட்டு இருந்தோன்னா ஒரு வேலைக்கும் ஆகாது. டச் வுட். எனக்கு 90% பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10% மட்டும்தான் இந்த மாதிரி ஷிட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் அது இப்போ பெருசாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதில்ல. முன்னாடி அப்படி இருந்துச்சு. பட் இப்போ அந்த அளவுக்கு நான் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு கேட்டிருந்த கொஷன் வந்து வாட்ஸ் யுவர் ஃப்யூச்சர் பிளான் அண்ட் மேரேஜ் பிளான்ஸ் பற்றி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் முன்னாடியே சொன்ன மாதிரி கோர்ஸ் வந்து நான் ஆக்சுவலி ஜாயின் பண்ணிட்டேன். இன்னொரு 1.5 வீக்கில் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 60% கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே இன்டர்வியூஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒர்க் பார்க்குறது தான். பட் மேரேஜ் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கே ஒரு ஐடியாவும் கிடையாது. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் மோஸ்ட் ரெக்வெஸ்டட் கொஷின் கிச்சன் டூர் அண்ட் ஹோம் டூர் அப்டேட் தான். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே எப்படியாவது கிச்சன் டூர் வந்து போட்டுறேன். ஹோம் டூர் தான் கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா ஃபேமிலியை எவ்வளோ பிடிக்கும், இந்த ஃபேமிலி கிடச்சதுக்கு எவ்வளோ லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி தான். ஏன்னா ஒரு சில ஃபேமிலிஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது பிடிச்சது பண்ணணும் அப்படின்னா கூட ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வீடு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுறதுக்கு எனக்கு 100% சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன, எய்ம் என்னன்னு சொல்லிட்டு இதே கொஷின் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டப்போ டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியரிங் ஆகிறேன், போலீஸ் ஆகிறேன், அது இதுன்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து எய்மும் வருஷத்துக்கு வருஷம் மாறிட்டே போகும். பட் இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருந்தால் போதுங்கிறது தான் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எய்ம். இந்த ஏஜ் முடிகிறதுக்குள்ளே அதை வாங்கணும், அந்த ஏஜ் முடிகிறதுக்குள்ளே அதை பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு லைஃப்பை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போனாலே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசை. இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தாலுமே ஓகே தான். எதனால் இப்படி சொல்கிறேன்னா, கோல் செட் பண்ணுறதோ எய்ம் செட் பண்ணுறதோ தப்பு கிடையாது. கண்டிப்பாக அதுக்காக வந்து நம்ம மோட்டிவேட் ஆகி ஒர்க் பண்ணுவோம். சப்போஸ் அதை வந்து அந்த டைம்குள்ளே நடக்காமல் போச்சுன்னா அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும்.
நடக்காமல் போன விஷயத்தையே நினச்சிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப யோசிச்சிட்டே இருப்போம். ஸோ அதனால் பெருசாக வந்து கோல்ஸ் மாதிரி செட் பண்ணிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட எஃபர்ட் போடுவோம். எது நடக்க வேண்டியது இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது நான் நம்பிட்டுருக்கேன். அடுத்ததாக கேட்டிருந்த கொஷின் பார்த்திங்கன்னா, ஏதாவது யூடியூபர் கிட்ட பேசியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருக்கேன். 1 2 இல்லை 15 20 பேர்கிட்ட வந்து பேசியிருக்கேன். ஸோ அதனால் வந்து லிஸ்ட்டு நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு கேட்ட கேள்வி, ட்ராமா, சைனீஸ் ட்ராமா, தாய் ட்ராமா, பிடிஎஸ் இதெல்லாமே பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு, சத்தியமாக நான் இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க எதுவுமே பார்த்ததில்ல. நிறைய பேர் அது எல்லாத்தையும் பிடிச்சி பார்க்குறாங்கன்னு தெரியும். பட் எனக்கு என்னமோ அது பார்க்கணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்ததில்லை. அதனால நான் இப்போ வரைக்கும் எதுவுமே பார்த்ததில்ல. அடுத்ததாக கேட்ட கொஷின், தமிழ்நாடுல பிடிச்ச பிளேஸ். எனக்கு வந்து தமிழ்நாடுல ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னா ஒன்று வந்து கோயம்புத்தூர், இன்னொன்று வந்து ஊட்டி. நெக்ஸ்ட் கொஷின், கிச்சன் எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி கிச்சன் பொறுத்த வரைக்கும் நான் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறத விட அம்மா தான் என்னை விட இன்னும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது எடுத்த பொருள் எடுத்த இடத்துலையே வச்சிட்டோன்னா அது நீட்டாக தான் இருக்கும். ஒரு இடத்துல எடுத்துகிட்டு அதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா கசகசன்னு தான் இருக்கும். தெரியாமல் நானே அங்கே இங்கே மாற்றி மாற்றி வச்சா கூட அம்மா வந்து அதை கரெக்டாக எடுத்த இடத்துலையே வந்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து கிச்சன் பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, சேவிங்ஸ் பேட்டர்ன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. சேவிங்ஸ் வந்து நான் இப்போ கொஞ்சம் இயர்ஸாக தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் இன்னொரு vlogல என்னென்ன சேவிங்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின், உங்ககிட்ட நீங்கள் பெஸ்ட்டு நினைக்கிற குவாலிட்டி பற்றி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னா, நான் ஏதாவது ஒன்று நினச்சேன்னா உடனே அதை பண்ண மாட்டேன். பட் எப்படியாவது அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபாகவே இருக்கட்டும், ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி யோசித்தாலும் அப்போ வந்து நான் முடிவெடுக்கலை, நான் அதுக்கான எஃபர்ட்டும் போடலை. பட் லேட்டர் ஆன் முடிவெடுத்துட்டு அதை பண்ணேன். ஸோ அந்த குவாலிட்டி வந்து என்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபைனலி வி கேம் ஃபார் த லாஸ்ட் கொஷின். இப்போ இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு உங்கள் அட்வைஸ் என்ன? அட்வைஸ் பண்ணுற பொசிஷனில் நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இதை வந்து நீங்கள் சஜஷனாக எடுத்துக்கலாம். லைக் உங்களுக்கு ஏதாவது பண்ண பிடிச்சிருக்கு, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒர்க் இப்போலேருந்தே போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் நிறையாவே இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் வந்து அதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமோ, இது அப்போவே யோசிச்சுருந்துருக்கலாமோ அப்படிலாம் நினைக்காம இப்போ என்ன பண்ண தோணுதோ அதை அப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பேஷனாக இருந்தாலுமே சரி, டைம் இருக்கும்போதே எஃபர்ட் போட்டுருங்க. எல்லாருமே சொல்லுவாங்க டைம் வந்து போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது அப்படிங்கிறது. அது கண்டிப்பாக உண்மை தான். அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் எடுக்க போகிற முக்கியமான ஸ்டெப்ஸ், ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, பிடிச்ச மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்கள். சும்மா ஒருத்தவங்க கம்பல்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக எதுக்குமே ஒத்துக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இந்த ஃபீல்டில் தான் படிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கேட்காம உங்களுக்கு பிடிச்சதை வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மேரேஜ் லைஃப்க்கும் ஒன்ஸ் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே பண்ணிவிட்டு அப்போவே யோசிச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம். ஸோ இதுதான் என்னோடய குட்டி சஜஷன். அண்ட் அப்படியே இந்த விலாகோட எண்டுக்கும் வந்தாச்சு. மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஏதாவது கொஷின் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அகெயின் இந்த வீடியோலையும் சொல்லிக்கிறேன், வளவலன்னு பேசி போர் அடிக்க வச்சுருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்ததான் இன்னும் எக்ஸைட்டிங்கான ட்ராவல் விலாக்ஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.